அப்போவே படித்து சொன்னேன், ஏதாவது சர்டிஃபிகேஷன் பண்ணு, உன்னோட ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்க அப்படின்னு. சார் அதெல்லாம் கேட்கவே இல்லை. இப்போ வந்து ஃபோன் பண்ணி புலம்புறாரு, ப்ரமோஷன் லிஸ்ட்டில் வந்து பேர் இல்லை, என்ன பண்ணட்டும் அப்படின்னு. நான் சொல்கிறது யார் கேட்குறா? குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டிகிட்டு இருந்தா இப்படி தான். யாரை பற்றி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? வாசனை பற்றி தான். அவகிட்ட சொன்னேன் நான், ஸ்கில்ஸை வந்து அப்கிரேட் பண்ணிக்கோ, இப்போ வந்து பயங்கர காம்படிஷனாக இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் போட்டோம். இந்த குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறதுன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல இந்த பழமொழியை கரெக்டாக சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமாக. இது நான் என்னத்தை புலம்பிக்கிட்டு இருக்கேன்? முக்கியம்தான், சொல்கிறதா நேராக சொல்லணும். ஏன் இப்படி தான் எல்லாரும் சொல்லுவாங்க? வழக்கத்தில் இருக்கிற பழமொழி தானே இது. இப்போ வேணா இது வழக்கத்தில் இருக்கலாம், சரி. இது ஒரிஜினலாக எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்தது? குன்றின் செடிகளுக்கு நடுவே குதிரையை ஓட்டத் தெரிந்தவன். இதுதான் ஒரிஜினல் பழமொழி. இதுக்கும் நான் சொன்னதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லையே. அது ஏன் சம்மந்தம் இல்லைன்றத நான் சொல்றேன். சரி, அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. ஏன்? சரி, குன்றுனா என்ன? ஹில்லு. சரி, அதுல வந்து செடிகள் முளைச்சிருக்குன்னா எப்படி இருக்கும்? அங்கங்க புதரா இருக்கும். ஓகே, இப்போ அந்த மாதிரி புதரா வளர்ந்துருக்க செடிங்களுக்கு நடுவுல ஒருத்தன் குதிரைய பார்த்து பதுசா பக்குவமா ஓட்டிட்டு போறான்னா அவன் எப்பேற்பட்ட திறமைசாலியா இருப்பான். சரி, இது வந்து பாசிட்டிவான ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த பழமொழி காலப்போக்கில் மருவி குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு, நெகட்டிவான விஷயத்த சொல்றதுக்கு. ஸோ குன்றின் மீது உள்ள செடிகளுக்கு நடுவே குதிரை ஓட்ட தெரிந்தவன் பாசிட்டிவா இருந்தது. குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறது அப்படின்னு நெகட்டிவான ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஆயிடுச்சு. ஆமா. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ குண்டு சட்டியில குதிரை ஓட்டாதன்றது இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம யூஸ் பண்ற பழமொழி. சரி, இதுக்கு நிகரான ஆங்கில எக்ஸ்பிரஷன் என்னன்னு தெரியுமா? குண்டு சட்டினாலே வந்து இதெல்லாம் நான் யோசிக்கணும், நீங்களே சொல்லிடுங்க. இதுக்கு இங்கிலீஷ்ல டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். ஓ, டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப். இல்லனா broaden your horizons. broaden your horizons. இல்லனா expand your horizons. ஓ, expand your horizons. இல்லனா widen your horizons. ஓ, widen your horizons. இதெல்லாம் சொல்லணும். அது சரி, குன்றின் செடிகளுக்கு நடுவே குதிரை ஓட்ட தெரிந்தவன், இதுக்கான இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன் என்ன? இதுக்கு இங்கிலீஷ்ல he is an expert at maneuvering his horse. ஓகே, ஓகேவா? maneuvering his horse. maneuvering his horse. சரி, ஓகே. between bushes. ஓ, between bushes. on a hill. ஓ, maneuvering his horse between bushes அப்படினா செடிகளுக்கு நடுவே பூந்து போக தெரிஞ்சவன். on a hill. on a hill. So he is an expert at maneuvering his horse between bushes on a hill. on a hill. ஓ, சூப்பர் சூப்பர். இப்ப தெளிவா புரிஞ்சுதா? இப்ப தெளிவா புரிஞ்சுது. இதுதான் அந்த ஒரிஜினல் பழமொழியும் அதுக்குண்டான ஆங்கில எக்ஸ்பிரஷனும். ஓகே ஓகே, ஃபைன். சரியா? ஓகே, ரைட். அடுத்த பாயிண்ட்க்கு வரேன். அடுத்தது என்ன? ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன டவுட்? உங்க தோல்ல கை போட்டுக்கலாமா அப்படின்னு பொலைட்டா ஃபார்மலா எப்படி கேட்கறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இத சிம்பிளா சொல்லணும்னா, shall I put my hand on your shoulder அப்படின்னு கேட்கலாம். இல்ல shall I place my hand on your shoulder அப்படின்னு கேட்கலாம். சரி, வேற மாதிரி கேட்கணும்னா எப்படி கேட்பீங்க? பொலைட்டா, அதாவது ரொம்ப ஃபார்மலா கேட்கணும் அப்படின்னா would you mind அப்படின்னு கேட்கலாம். அதாவது would you mind if I placed my hand on your shoulder அப்படின்னு சொல்லலாம். சரி, கை போட்டுக்கவான்னு பர்மிஷனா தானே கேக்குறோம். ஆமா. இந்த இடத்துல பிளேஸ்ட்னு ஏன் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்றீங்க? அது இங்கிலீஷ்ல எப்பவுமே ஒரு விஷயத்தை பொலைட்டா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஜெனரலா சில ஃபார்மலான சென்டென்சஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஒன் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ் வந்து இது. வெரி குட். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ டு யூ நோ, டிட் யூ நோ அப்படின்றத எடுத்துப்போம். உங்களுக்கு தெரியுமா, இதுதான் அந்த கேள்வியினுடைய அர்த்தம். இத டு யூ நோ அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா கொஞ்சம் ரஃப்பா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். டிட் யூ நோ அப்படின்னு நம்ம கேட்கும்போது அது பொலைட்டா
உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா அப்படின்னு. இப்போ நம்ம வயசுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது ஓகே. இப்போ நம்மளை விட ஒரு அதிகமான பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, வயசானவங்க, மூத்தவங்க, நம்மளை விட அறிவில் வந்து ரொம்ப சிறந்தவங்க, அவங்க கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை, புது விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம். அவங்க கிட்ட போய் டு யூ நோ அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோம்னா அது ரூடா இருக்கும். அதுக்கு பதிலா டிட் யூ நோ அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது பொலைட்டா இருக்கும். சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. இதுக்கு ரிலேட்டடா சில சென்டென்சஸ் நான் தமிழ்ல எடுத்து வச்சிருக்கேன். சரி, எனக்கு எங்க இங்கிலீஷ்ல சொல்லுங்க பாப்போம். சரி, ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க கூட நான் வரலாமா? உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உங்க கூட வரலாமா? would you mind if I came with you? பர்ஃபெக்ட். அடுத்தது, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க சாப்பாடை நான் சாப்பிடலாமா? would you mind if I ate your food? கரெக்ட். அடுத்தது, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஏசிய ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாமா? would you mind if I switched off the AC? சூப்பர், கரெக்ட். அடுத்தது, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா ஜன்னல் கதவை திறந்து விடலாமா? would you mind if I opened the window? Perfectly right. அடுத்தது, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெளியில வெயிட் பண்றீங்களா? இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்போ நீங்க கேட்ட சென்டென்சஸ் எல்லாமே நான் பெர்மிஷன் கேட்கறது அடுத்தவங்க கிட்ட. சரி, இது வந்து பொலைட்டா இதை நீங்க செய்யுங்கன்னு அடுத்தவங்க கிட்ட சொல்றது. வெரி கரெக்ட். இதுக்கு வந்து would you mind waiting outside? சூப்பர். அடுத்தது, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த பைய தூக்கிட்டு வர முடியுமா? would you mind carrying this bag? சூப்பர். அடுத்தது, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா இந்த பார்சலை ஒரு நிமிஷம் பிடிச்சிக்கிறீங்களா? would you mind holding this parcel for a minute? Perfectly right. Okay. அடுத்தது, ஆட்சேபனை இல்லைன்னா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு வந்துறீங்களா? would you mind getting me a glass of water? Perfect. சரியா? அடுத்தது, நீங்க கோச்சிக்கலனா, ஆட்சேபனை இல்லைன்னா கொஞ்சம் நாளைக்கு வரீங்களா? would you mind coming tomorrow? சூப்பருங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நான் கேட்டது வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து பெர்மிஷன் கேக்குற மாதிரி. ஆமா, ஓகேவா? அடுத்ததா கேட்டது நம்ம ஒருத்தங்க கிட்ட இத வந்து செய்யுங்க அப்படின்னு ஹம்பிளா சொல்றது. ஆமா, கரெக்ட். ஓகேவா? அடுத்து இப்ப நான் கேட்க போறதும் would you mind அப்படின்ற எக்ஸ்பிரஷனை வச்சுதான். ஓ, சரி. ஆனா இது உங்களுடைய கோவத்தை வெளிப்படுத்துற மாதிரி. ஓ, கோவத்தை வெளிப்படுத்துறது. ஆமா. என்னென்ன சென்டென்சஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இதுல ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? இத would you mind வச்சு சொல்லணுமா? ரைட். would you mind telling me what you are doing in here? ரைட். அடுத்தது, ஒரு நிமிஷம் வாயை மூடுறீங்களா? would you mind shutting up for a minute? ரைட். சரி. அடுத்தது, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? would you mind being silent for a while? கரெக்ட். அடுத்தது, கொஞ்ச நேரம் மொபைல் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்றீங்களா? முடியாது. சரி சரி சரி, சொல்றேன். ஓகே ஓகே, இங்கிலீஷ்ல சொல்லுங்க would you mind வச்சு. would you mind switching off your cell phone? கரெக்ட். அடுத்தது, இது வந்து நம்ம சாதாரணமா வெளியில சாப்பிட போனா கொண்டா டேபிள் கிளீன் பண்ணல அப்படின்ற பட்சத்துல நம்ம ஒரு எரிச்சலை வந்து அந்த பர்சன் கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். கொஞ்சம் இந்த டேபிளை க்ளீன் பண்றீங்களா? அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த மாதிரி எரிச்சப்பட வேணாம். ஏன்னா அவங்களுக்கும் ஒர்க் டென்ஷன் இருக்கு. அதனால நம்ம யாருக்கிட்டையும் கடிஞ்சிக்க வேணாம், சாஃப்டாவே சொல்லலாம். ஏன்னா ஒரு சர்வரா இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். சரி, ஓகே, ரொம்ப ரைட். அது அந்த நேரத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ, could you please clean the table அப்படின்னு பொலைட்டா கேட்கலாம். would you mind வச்சு சொல்லணும்னா, would you mind வச்சு சொல்லணும் அப்படின்னா would you mind cleaning this table?
பொலைட்டா சொல்லலாம். பொலைட்டா சொல்லலாம். ம் வெரி குட். இந்த சென்டென்சஸ் எல்லாம் தான் நான் எடுத்து வச்சிருந்தது. சோ 3 விதமா நம்ம வந்து would you mind அப்படின்ற அந்த எக்ஸ்பிரஷனை வந்து யூஸ் பண்ணலாம். சூப்பர் சூப்பர், செம டாபிக் இன்னைக்கு. கரெக்டா? இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்ல நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.